பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பிரிவின் தலைவராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டதற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்நாள் முதல்வர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் வருங்கால முதல்வர்களாக கற்பனையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது கடந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சியை ஒரு தீண்டத்தகாத கட்சி மாதிரி எல்லா அரசியல் கட்சியிலும் ஒதுக்கி வைத்திருந்த சூழல்ல இருந்து ஒரு தலைகீழ் மாற்றமாக இதை பார்க்க முடிகிறது அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாளிதழ் ஒரு ஸ்டோரி போட்டிருக்கு. ஒன்ஸ் அன்டச்சபிள் பிஜேபி வெல்கம்டு, வின்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஸ்வீப் டிஎன் பாலிடிக்ஸ் அப்படின்னு அந்த தலைப்பு சொல்லுது. அந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி இந்த தலைப்பு சரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்கிற இந்த பத்திரிகை. காரணம் என்னன்னா, இதற்கு முன்னால இந்த தேர்தலுக்கு முன்னால பல்வேறு கணிப்புகள் பேசப்பட்டது. அகில இந்திய அளவில் பிஜேபி எப்படி ஆட்சிக்கு அமர முடியாது என்பதற்கு இந்த பெர்முட்டேஷன் காம்பினேஷன், இந்த மாநிலங்களில் நீங்கள் இவ்வளோதான், இந்த மாநிலங்கள் இவ்வளோதான், ஹிந்தி பேசும் மாநிலங்கள் இவ்வளோதான், தமிழ்நாட்டில் இப்படி தான் வந்திருக்கு, தெற்கு மாநிலங்கள் காங்கிரஸை தூக்கி நிறுத்தி இருக்கிறது, ஆகவே இந்த ஜாதி கட்சிகள் இந்த கட்சிகளோடு நீங்கள் கூட்டி சேர்ந்தால் என்று பல்வேறு கணிப்புகள். அதில் மொத்த ரிசல்ட் என்னன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. இதுதான் அவங்க சொல்ல வந்த கருத்து. அதற்கு நியாயப்படுத்திய பல்வேறு உதாரணங்கள். மாறியது, நிலைமை முழுவதுமாக மாறியது. 282 சீட்டு, 206 சீட்டில் 1 லட்சத்திற்கு மேலான வாக்குகள் வித்தியாசம். 14 மாநிலங்களில் காங்கிரஸே இல்லை, 7 யூனியன் பிரதேசத்தில் 6 இல்லை. எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாற்றத்தை நோக்கி பிஜேபி நகர்கிறது என்பதை பத்திரிகைகள் உணர்கின்றன. எங்களுடைய மாநில தலைவியாக அறிவிக்கப்பட்ட தமிழிசை வந்தவுடனே நேச்சுரலாக எல்லா கட்சி தலைவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். பிரசன்னா, இதுதான் இஷ்யூ. அதாவது முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் வரை பாரதிய ஜனதா கட்சி மேல இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கோ சிறிய கட்சிகளுக்கோ பெரிய அளவுல ஈர்ப்போ காதலோ ஒன்றும் கிடையாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்ததிலிருந்து, நரேந்திர மோடி பிரதமர் அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கு பிறகு எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வலுப்பெறுது. முதல்ல ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வராத தலைவராக, அதுவும் நம் தமிழகத்தை சார்ந்து வந்திருக்கிற தமிழிசை ஒரு பெண் தலைவர், பாரதிய ஜனதா கட்சியோட சமரசம் செய்து கொள்வதற்கு இப்படி ஏதாவது காரணத்தை தேட வேண்டிய நிலைமையில இல்ல. நான் சொல்ல வந்ததே முழுசா நான் உங்களுக்கு வாழ்த்து தான் தெரிவிக்க வந்திருக்கேன். வாழ்த்து ஒன்று. இரண்டாவது, இந்த ஆகஸ்ட் இந்தியா டுடேல ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. ஆட்சியெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் மோடியினுடைய அரசாங்கத்தை பற்றி எழுதுகிற போது, தொடருமா கூட்டணி, முதல் கோணல் முச்செல்லும் கோணல்னு ஒரு 3 பக்கத்துக்கு கட்டுரை எழுதுறாங்க. அதுல முதல்ல சொல்றதே என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல பெரிய கட்சிகள் வலிந்து கொண்டு ஆதரிக்கின்றன அப்படின்னு. நீங்க அந்த முதல்ல குறிப்பிடப்பட்டது போல ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்பிற்கு தலைவராக அறிவிக்கப்படுகிற போது அரசியல் கண்ணியம் காத்து தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் ஹெச் ராஜா அவர்களுக்கு கூட வாழ்த்தை சொல்லியிருக்கிறார். இது ஒரு மரபு, அரசியல் ரீதியான மரபு. இது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் வாழ்த்து சொன்னாலும் சரி, அவர்களை கண்டித்தாலும் இதுவரைக்கும் தேசிய கட்சிகளுடைய தமிழ் மாநில பிரிவுகளுக்கு யார் தேர்ந்தெடுக்கப்படுறது தேசிய கட்சிகள் இருக்காங்கிறது விவாதத்துக்குரிய விஷயம். யார் நியமிக்கப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வாழ்த்து தெரிவிச்சிருவாரா? வாழ்த்து, அதாவது அந்த காலகட்டங்களை பொறுத்து. நீங்க இப்ப நாங்க இப்ப காங்கிரசுக்கு ஒரு காலகட்டங்களை பொறுத்து தான் இப்ப என்ன காலகட்டம் பாரதிய ஜனதா கட்சி. அதாவது ஒரே ஒரு செய்தி தான் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு தலைவர், நாங்க ஒரு அடிப்படையில சொன்ன விஷயம் தான், அரசியல் காரணங்களை கடந்து ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அதுவும் பாரதிய ஜனதா RSS பின்புலமாக இருந்து அதில் இல்லாமல் ஒரு நல்ல தலைவரை இங்கே தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்கிறார்கள். இது இன்ட்ரோடக்ஷன் தான். இதனுடைய செயல்பாடுகள் சரியா தவறாங்கிறது வேற. அதற்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம். ஒன்று. நீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நான் அந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரசினுடைய நிலைப்பாடுகளுக்கும் பாஜகவினுடைய நிலைப்பாடுகளுக்கும் எப்படி நீங்க அந்த பெரிய கட்சிகள் ஆர்வம் அப்படின்னாவோ, இங்க அதிமுகவோ அல்லது திமுக, அதை விட பெரிய இயக்கமான திமுகவோ போட்டி போடல. இங்க இருக்கிற குழுக்கள் பாத்தீங்கன்னா மதிமுக, பாமக மற்றும் இதர கட்சிகள் அவங்களோட கூட்டணியில இருந்து அந்த கூட்டணியுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு இந்த கட்டுரை விவரிக்குது. ஆட்சிக்கு அந்த கூட்டணி அமைப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தது, பின்னால் எப்படி இருந்தது என்று சொன்னால், எதையெல்லாம் காங்கிரஸில் எதிர்த்தார்களோ அதை இன்றைக்கு வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள். இப்படியே சென்றால் இந்த கூட்டணி அந்த கட்டுரை ரைட். அந்த கட்டுரையில வேறு வழி இல்லாம அரசியலை முன்னெடுத்து போவதற்கான வலிமை இல்லாத சின்ன கட்சிகள் அப்படி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அத வலிமை உள்ள 2 பிரதான கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை வாழ்த்துறதும்
ஆதரிக்கிறதுக்கும் என்ன பின்புலம் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. மோடி அரசியல் நாகரிகமா இல்ல அடுத்தடுத்த மூவுக்கான ஒரு அச்சாரமா அப்படின்னு அவர் பதில் அதாவது சொல்லிட்டு நாங்க ஒரே ஒரு வரவேற்கிறோம். விஷயம் தான், நம்ம மோடி ஒரு தவறு செய்தார், உடனடியாக தலைவர் கலைஞர் கண்டன அறிக்கை விட்டார். மோடி நாட்டினுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட தவறான வழிகளில் செல்லக்கூடாது என்று ஹிந்தி எதிர்ப்பாக இருக்கட்டும், சமஸ்கிருத வாரமா, இது எங்களுடைய பாலிசி பேசிஸ்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக நிர்மாணிக்கப்படுகிற போது அவரை வரவேற்பது என்பது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல. இதுக்கு எதிர்காலத்துல சமஸ்கிருத வாரம் வந்து இவர்கள் பத்தாண்டு கால ஆட்சியிலும் நடந்திருக்கு. குரலோவியத்தை சமஸ்கிருதத்துல வந்து மொழிபெயர்த்த மணிமேகலை கண்ணனுக்கு முன்னுரை எழுதிய போது கலைஞர் அவர்கள் சொல்லித்தான் நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி குரலோவியத்தை சமஸ்கிருதத்தில் மொழிமாற்றம் செய்திருக்கிறார்கள். ஆகவே வந்து இவர்கள் இரண்டு முகங்கள் கொண்டவர்கள். என்னைக்கும் ஒரே முகம் தான். நாங்க சமஸ்கிருதம் வேணாம்னு சொல்லல. இவரு தயாநிதி மாறன் போன உடனே அவர் மந்திரி ஏன் ஆனார் என்று சொல்வதற்கு போது அவர் ஹிந்தி தெரிந்தவர் என்று கலைஞர் ஸ்டேட்மெண்ட் விட்டது தமிழ்நாடு மறக்கவில்லை. ரொம்ப நாளா இந்த வார்த்தை வைக்கிறாங்க. எதற்கு சொல்லுகிறேன், ஒரு துளி ஆதாரம் கூட கிடையாது. தலைவர் அப்படி சொல்லவே கிடையாது. அதை நான் 1000 இடங்கள்ல மறுப்பேன். அதற்கான ஆதாரம் கிடையாது. ஒன்று ரெண்டு விஷயம் இவங்க என்ன பண்றாங்க, இரண்டு முகங்களை கொண்டது. அதனால அது வந்து உலகம் தெரிந்தது, அது வந்து விமர்சிக்க வேண்டியதில்லை. நீங்க சொன்ன ஒரு விஷயம், தமிழக பிஜேபி தலைவர் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். காரணம் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து மந்திரியானதுனால. சாதாரணமாக தேர்தல்கள் தான், மத்தியில இருந்தெல்லாம் நியமனம் கிடையாது காங்கிரஸ் கட்சி மாதிரி. அதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இல்ல ஒரு சின்ன ஒரே ஒரு வரி மட்டும் நான் சொல்லணும். திமுகவிற்கு இரண்டு முகம் இந்த மொழிசார் பிரச்சனைகள்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் தெரிந்த, தமிழ் படிக்க தெரிந்தவர்களுக்கு 50 முழக்கங்களின் 3வது முழக்கம் இந்தி திணிப்பை தான் எதிர்ப்போம். ஆக எந்த ஒரு மொழியும் என் மீது திணிக்கப்படுகிற போது அதை எதிர்ப்போமே தவிர தேவையில்லாமல் எதிர்ப்பை நாங்கள் கிளப்புவது கிடையாது. பேப்பரை எரித்தோம், நாங்கள் அரசியல் சட்டத்தை எரிக்கவில்லை, அவருடைய காகிதத்தை தான் எரித்தோம். அதனால தமிழ் விளையாடுகிறது அவங்கள்ட்ட. நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.